ஹாய், நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ப்ராக்கலி பன்னீர் பராத்தாவோட ரெசிபி வீடியோ தான் இது. வாங்க டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம நார்மலாக வீட் ஃப்ளாரில் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு மேலே கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ரெஸ்ட் விட்டுடலாம். ஒரு 15 to 20 minutes மாவு ஊறட்டும். இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ப்ராக்கலி வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் பிளான்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுடுறேன். ப்ராக்கலி நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு குட்டி சாப்பரில் வேக வச்ச ப்ராக்கலி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக வந்துட்டு பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோட்டீனுக்காக. இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் வந்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். வேக வச்ச ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட், பெப்பர், சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சீசனிங் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி திரட்டிட்டு உள்ளே நமக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ வச்சுட்டு எட்ஜஸ்லாம் நம்ம சீல் பண்ணிவிட்டு எகெயின் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி ஜென்டிலாக ஒரு 2-3 ரோல் மட்டும் பண்ணிவிட்டு சூடான தவாவில் வந்துட்டு நம்ம 2 சைடு வேக விட்டு எடுத்தோம்னா பராத்தா வந்து ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு ஆயில், பட்டர் இல்லை கீ எது உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.